அதிகாரம் 3. நெகேமியா யூதா ஜனத்தாரிடம் எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். வாயினால் வார்த்தைகளை சொல்லுவது வேறு, சொன்ன வார்த்தைகளை செய்து நிறைவேற்றுவது என்பது வேறு. யூதாவின் மனுஷர் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து இளையகுமாரனை பற்றி உவமையில் சொன்னபோது அவன் தன் தகப்பனிடம் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் அவன் போகவில்லை என்று சொன்னார். யூதாவின் மனுஷர் அந்த இளையகுமாரனைப் போல வார்த்தைகளினால் ஜாலம் பண்ணவில்லை. அவர்கள் எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்துகிறார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியவுடன் அவர்கள் காலதாமதம் பண்ணாமல் அதற்குரிய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த அதிகாரத்தில் எருசலேமின் அலங்கம் கட்டப்படுவது பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவையாவன: எருசலேமின் அலங்கங்களை கட்டியவர்களின் பெயர்கள். அவர்களுக்கு மேன்மை உண்டாகும் வண்ணமாக அவர்களுடைய பெயர்கள் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் அலங்கத்தில் பல வாசல்கள் இருக்கிறது. அலங்கத்தை கட்டியவர்கள் எந்தெந்த வாசல் பகுதியை கட்டினார்கள் என்றும் அவர்கள் அந்த வேலைகளை எந்த பகுதியில் ஆரம்பித்து எந்த பகுதி வரையிலும் செய்தார்கள் என்றும் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டு வாசலில் இருந்து மீன் வாசல் வரையிலும், பழைய வாசல், பள்ளத்தாக்கின் வாசல், குப்பை மேட்டு வாசல், ஊருணி வாசல், தண்ணீர் வாசல், குதிரை வாசலில் இருந்து ஆட்டு வாசல் வரையிலும் அவர்கள் ஆட்டு வாசலில் அலங்கத்தை கட்டும் வேலையை ஆரம்பித்தார்கள். ஆட்டு வாசலில் தங்கள் வேலையை முடிக்கிறார்கள். இவ்வாறாக எருசலேம் நகரத்தை சுற்றிலும் அலங்கம் கட்டி முடிக்கப்படுகிறது.